2ஆம் அதிகாரம் 23 சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நல்ல இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சீயோன் குமாரரே என்று சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டே வரும்போது இந்த 26வது வசனத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வெட்கப்படாமல் இருப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதத்தை சொல்றாரு. ஒண்ணு என்ன? நீங்க என்ன எப்படி சாப்பிடுவீங்க? சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்க. இரண்டாவது எப்படி இருப்பீங்க? திருப்தியா இருப்பீங்க. மூணாவது எப்படி வாழ்க்கை இருக்கும்? அதிசயமாய் நடத்துற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறாராம். எப்படி சாப்பாடு? எப்படி சாப்பாடு? சம்பூர்ணமான சாப்பாடு. நம்ம என்னைக்காவது சம்பூர்ணமா சாப்பிட்டு இருக்கிறோமா? சம்பா ரைஸ் வாங்கி கூட சாப்பிட்டுருப்போம். சம்பூர்ணமான சாப்பாடு அப்படின்னு எங்கேயாவது சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பாட்டுல எப்பவுமே சம்பூர்ணம் எனப்பட்டது என்ன பண்ணாது? வராது. அப்படி சம்பூர்ணம் வந்துச்சுன்னா இன்னைக்கு சாப்பிட்ட மனுஷன் நாளைக்கு என்ன பண்ண மாட்டான்? சாப்பிட மாட்டான். சார் இந்த ஒரு தடவை சாப்பிட்டேன், இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் சம்பூர்ணம். பூர்ண வேற, சம்பூர்ணங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப சாப்பாட்டுல நீங்க சம்பூர்ணமா என்னைக்காவது வாழ்ந்திருக்கிறீங்களா? நீங்க நிறைய பேர் நினைக்கிறது நல்ல திருப்தியா சாப்பிட்டா தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை 1 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு விற்கிறது. இந்த விலை உயர்ந்த அரிசி வாங்கி சமைச்சு, விலை உயர்ந்த இன்னைக்கு மட்டன் விலை 900 ரூபாய் வந்துருச்சு, அதை வாங்கி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி பண்ணி இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் கர்த்தரை வழிபடாதவங்களும் சாப்பிடலாம். ஆமென். ஒரு சினிமா நடிகர் பாருங்க, இங்க இருந்து வெளிநாட்டுல போய் சாப்பிடுவாரு. சாப்பிட்றதுக்காகவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களா இருக்காரு. அப்ப அவர் சொல்ல வேண்டியதான், கர்த்தர் என்னை என்ன பண்றாரு? சம்பூர்ணமா சாப்பாடு கொடுக்கிறாரு. நிறைய பேர் ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க. நல்லா குடிக்கிறவர் எப்படி குடிக்கிறாரு? குடிக்கிறவர்களால நீங்க பார்த்தது இல்ல. அதனாலதான் ஒரு 60 பேர் ஆண்டவர் கிட்டத்தட்ட 1 வார காலமா நமக்கு எதிர கொண்டு வந்து காமிச்சாரு. டிவியில கொண்டு வந்து காமிச்சாரு, பேப்பர்ல கொண்டு வந்து காமிச்சாரு. கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு 60 பேரு பரலோகம் போயிட்டாங்க. ஆமென். என்ன சாராயம் குடிச்சாங்க? கவர்மெண்ட் சொல்லுது, சாராயத்திலேயே எப்பேற்பட்ட சாராயம் இருக்குது? கள்ள சாராயம் இருக்குது, நல்ல சாராயம் இருக்குது. நல்ல சாராயம் குடிக்கிறவங்க செத்தாங்கன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. கள்ள சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கன்னா நாங்க எவ்வளவு கொடுக்கிறோம்? ஒரு வீட்டுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்கிறோம். நிறைய தாய்மார்கள் கேட்கிறாங்க. எனக்கு சும்மா ஒரு ரீல் வந்திருந்தது. ஒரு அம்மா வந்துட்டு ஒரு கிளாஸ்ல சாராயத்தை ஊத்தி வச்சுட்டு வீட்டுக்காரருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்குது. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமாங்குது. நானும் ஆச்சரியமா, என்னடா ஏதோ விஷயம் நடக்குதாட்டு இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் சாராயத்தை எடுத்து குடிங்க மாமா அப்படின்னு அவர் சொல்றாரு, ஏண்டி நீ டிவி நியூஸை பார்த்துட்டு நான் சாராயத்தை குடிச்சு செத்துட்டு நீ என்ன பண்ணிடுவ? அரசாங்கத்துக்கு சொல்லுவேன் 4 லட்சம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னா, மாமா அப்படின்னா நான் செய்வேன் மாமா, உங்க மேல நான் உயிரா இருக்கிறேன் மாமா. என்ன இவ்வளவு பாசன? நான் பிரியாணியிலே விஷத்தை கலந்துட்டேன் மாமா. விஷம் ஏதோ ஒண்ணு உள்ள போயிடுச்சு, அதனால நீ செத்தினா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்ல நீங்க பார்க்க மாட்டீங்க. என்ன சொல்றேன் ஆனா நான் பார்த்து, அதனால நான் சொல்றேன்.
அப்ப கள்ள சாராயமும் ஒரு சாராயம் இருக்குது. நல்ல சாராயம் எனப்பட்டது. அவன் குடிக்கிறவன் எப்படி குடிக்கிறான்? திருப்தியா குடிக்கிறது தான் குடிகாரனுக்கு உண்மையாமே ரொம்ப பிடிக்குங்க. நான் குடிகாரனா இருந்ததுனால சொல்றேன். நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும், நாம நடக்கிறது நமக்கே தெரியாம நடக்கணும். அதுதான் திருப்தி. அப்ப பைபிள் சொல்லுற திருப்தியாய் நடத்தினார்னா இவனும் திருப்தியா இருக்கிறானா இல்லையா? சில பேருக்கு அதிசயம்னா எதெல்லாம் அதிசயமா இருக்கும். படிச்ச பிள்ளைகளுக்கு மார்க் வந்துருச்சு, அதிசயமா இருக்கும். துணி வந்துருச்சு, ஸ்வீட் வந்துருச்சு, ஒரே அதிசயமா இருக்குது அப்படின்னு அதிசயமா. அப்ப ஆண்டவர் இந்த அதிசயங்களை நடத்துறாரா அப்படின்னா, மேல் வசனம் சொல்லுது, நானே வெட்டுக்கிளிகளை அனுப்புனேன், நானே பச்சை புழுக்களை அனுப்புனேன், நானே சில அழிவின் வல்லமை. அந்த 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு. யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயி கண்ணீரோடு கூட விதைக்கிறான், கண்ணீரோடு தன் வயல்ல விதைக்கிறான், எதிர்பார்ப்போடு கூட விதைக்கிறான். ஆனா இதை அழிக்கிறதற்கு, இந்த விளைவை அழிப்பதற்கு யாரு வெப்பனை அனுப்புனது? இதை அழிச்சது யாருங்க? சில நன்மைகளை அளித்தது எது? தேவன் அனுப்பின, தேவனுடையது அழிச்சிருக்கு. இது வேற யாருக்கும் இல்ல, பிசாசின் பிள்ளைகளை அழிக்கல. யாரும் சொல்றாரு? சியோன் குமாரரே, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளையே, நீ பிரயாசப்பட்டது உன் கைக்கு வராதபடி நான் என்ன பண்ணினேன்? அழிச்சேன். தடுத்திருக்கிற காரணம் அழிச்சேன். ஏன் அழிச்சார் ஆண்டவர்? இதுக்கு மேல தான் சொல்றாரு, இதை நான் அழித்ததுனால உனக்கு என்ன பண்ண போறேன்? திரும்ப தருகிறேன். இது அழிக்கிறது நல்லதா கெட்டதா? ஏன் நல்லது? பெஸ்டா தருவார். அது ஒண்ணு ஓகே. நம்ம ராத்திரி பகலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு விதை விதைக்கிறாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, உரம் போடுறாரு, இரவும் பகலும் அங்கேயே இருக்கிறாரு, எதிர்பார்ப்போடு. அதுவும் என்ன பண்ணுது? முளைக்குது, நல்லா ஒரு எதிர்பார்த்த மாதிரி விளைஞ்சு வருது. அறுவடைக்கு முன்னாடி மழை வந்துருச்சு, நல்லா கதிர் விட்டு 2 நாள் அறுகலாங்கும் போது சரி மழையில என்ன பண்ணிடுச்சு? நெல்லு கவுந்து உள்ள கிடக்குது, எல்லாம் நெல்லு மண்ணுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இது ஆண்டவர் செஞ்சது சரியா தப்பா? சரியா தப்பா? நீங்க சொல்ல மாட்டீங்க. பிள்ளைய ராத்திரி போகணும் படிக்க வைக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம கூட டியூஷன் அனுப்புறீங்க, பைபிள் படிக்காம கூட வேதத்தை படிக்க வைக்கிறீங்க. கண்டினியூவா படி படி படி. இதுல நீ பாஸ் ஆயிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணணும்? 10th பாஸ் ஆயிட்டேன்னா +1 +2க்கு நல்ல ஒரு என்னது சப்ஜெக்ட் எடுக்கணும். +2 பாஸ் ஆகணும், நல்ல கல்லூரியில் உனக்கு இடம் கிடைக்கணும். பாஸ்டர் அப்புறம் பார்த்துக்கலாம், சர்ச் அப்புறம் பார்த்துக்கலாம், பைபிள் அப்புறம் பார்த்துக்கலாம். இரவு பகலும் படிக்க வச்சு அவனும் உருண்டு பிறண்டு எழுந்திருச்சு படிச்சு கடைசியா எக்ஸாம் டைம்ல ஒரு கொரோனா ஃபீவர் வந்துச்சு. ஹலோ, என்ன சொல்ற? கர்த்தாவே உமக்கு கண்ணு இருக்கா? எப்ப கர்த்தருக்கு கண் வருது? கர்த்தருக்கு கண் இருக்குதா இல்லையாங்கிறது எப்ப தெரியுது? இந்த கொரோனா வந்த போது, காய்ச்சல் வந்த போது, பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத போது வருது. அதனாலதான் இந்த வெட்டி கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை கிளிகளை எதுக்கு அனுப்புறாருன்னா, நீ விளைச்ச, நீ அறுவடைக்கு காத்திருந்த, நீ இதற்காக பிரயாசப்பட்ட, ஆனா அந்த வயல் என்னுடையதுன்றது உனக்கு என்ன பண்ணல? நீ ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில ஜெபத்தை நம்பி நிக்கிற பாரு, அது பெரிய ஆபத்து. எதை நம்பி நிக்கிறது? ஜெபத்தை நம்பி நிக்கிறது பெரிய ஆபத்து. ஜெபத்தை கேட்கிறவரை நம்பி ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிக்க கூடாதுங்கிறது இல்ல, ஜெபங்கிறது அவர் கேட்கிற வண்ணமா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாமா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு. 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. வசனத்தை கேட்கல, பைபிள் படிக்கல, வேத ஒழுங்குக்குள்ள வராம அவனும் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்து அவனும் ஜெபிக்கிறான். இப்ப 2 பேர்ல யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுது?
நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபம். வேதத்தை கேளாதபடி தன் செவி அடைக்கிறவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அதை தள்ளி விடுகிறார். சரி, ரைட். இப்ப தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்னா, அல்லது அவர் சம்பூர்ணமான தேவன்னா நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அத பவுல் புதிய ஏற்பாடுல சொல்றாரு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் இல்ல 1 தீமோத்தேயு 6:17. உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுக்கிலே சொல்றார். அது அப்புறம் பார்க்கலாம். இங்க பவுல் எழுதும்போது என்ன சொன்னாரு? சகலவித நன்மைகளையும் எப்படி அனுபவிக்கணுமாமா? சம்பூர்ணமா அனுபவிக்கணும். தூங்குறியா? நல்லா தூங்கு. சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடு. வீடு கட்டுறியா? நல்ல வீட்டை கட்டு. வாகனம் வாங்குறியா? நல்ல வாகனத்தை வாங்கு. சகலவித நன்மைகளையும் எப்படி கொடுக்கிறாராமா? கொஞ்சம் வஞ்சித்து கொஞ்சம் ஏமாத்தி கொடுக்கிறது இல்ல, சம்பூர்ணமா கொடுக்கிறார். ஆனா அந்த சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன் என்ன சொல்றார்? நான் உங்க இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல். ஐஸ்வர்யவான்களா வாழலாம், தப்பு கிடையாது. ஆனா ஐஸ்வர்யவான்கள் என்று உலகத்துல காட்டி வாழக்கூடாது. ஆனா யார் எப்படி வாழணும்? தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்டி வாழணும் அப்படிங்கிற அவருடைய சம்பூர்ணத்தை எங்கெங்க வைத்திருக்கிறார் அப்படின்னா, மரண காலத்துல மோசே தன்னுடைய சபையாருக்கு எழுதுற வாசிக்கல 33வது அதிகாரம் 19வது வசன உபாகமத்துல ஒரு பெரிய பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், லட்சோபலட்சம் சபைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய சம்பூர்ணத்தை எங்க போய் பார்த்தார் அப்படின்னா 33:19 வாசிங்க. உபாகமம். மலையின் மேல் வரவழைத்து நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்ல என்ன இருக்குது? கடல்ல மீன் தான் பாஸ்டர் இருக்குது. ஆனா பாஸ்டர் மோசஸுக்கு என்ன தெரியுது? கடல்ல என்ன இருக்குதாமா? சம்பூர்ணம் இருக்குதாமா. தேவனுடைய சம்பூர்ணத்தை கொண்டு தேவன் எங்க வச்சிருக்கிறாரு? கடல்ல கொண்டு வச்சிட்டார். ஏன் கடல்ல வச்சிட்டாரு? எடுக்க வத்தாது. ஆமென். இல்ல ஏதோ ஒரு தெருவுல வச்சிருந்தா, ஒரு மரத்துல வச்சிருந்தா காத்தடிச்சா என்ன ஆயிரும்? மரம் இல்லாம போயிரும், தெரு இல்லாம போயிரும். தேவனுடைய சம்பூர்ணம் எல்லையை கடந்து இருக்குதாமா. அதனாலதான் சொல்றாரு கடல்ல சம்பூர்ணத்தை கொண்டே வச்சிட்டார். சொல்லப்போனா ட்ரெஷரரி எங்க இருக்குது? உங்களுடைய ட்ரெஷரரி எங்க இருக்குது? உங்களுடைய அக்கௌண்ட் எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்க இருக்குது? நிறைய பேர் சொன்னாங்க எஸ்பிஐ பேங்க்ல இருக்கு, அல்லது கூகுள் பேல இருக்குது, ஜிபேல இருக்குது. சார் கூகுள் பேல இல்ல, ஜிபேல, அதெல்லாம் பேன்னு போயிடும். கடல்ல வச்சிருக்கிறார். ஆமென். பேருக்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு தூண்டில் எடுத்து கொண்டு போய் கடல்ல போய் போடு. எதுல போய் போடு? நம்ம நினைக்கிற கடல்ல போட்டா என்ன கிடைக்கும்? மீன் தான் கிடைக்கும். நம்ம பணத்தை எப்படி அவர் கொடுப்பாரு? நீ அவர் சொன்னபடி இதை நம்பு. அவருடைய சம்பூர்ணம் எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. அதாவது எந்த மீன் எனக்கு காசு கொடுக்கணும் நீ கவலைப்படாத. ஒரு மீன் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பேதரி எப்ப வருவா, அவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? காசு கொடுக்கலாம். ஹலோ, நம்புறீங்களா? உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் சமுத்திரத்தில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க. நீங்க பிறக்கும் போதே பசி ரொம்ப எடுக்குன்னு தாய்ப்பாடு உருவாக்கிட்டார். நீங்க வளர வளர நிறைய பெரிய காரியத்தை செய்யணும். சம்பூர்ண கடல்ல இருக்குது. ஆமென். அல்லேலூயா.
இப்ப சம்பூர்ண இருக்கிற கடல்ல இருக்கிறத நான் எங்க தெரிஞ்சு கொள்ள முடியும்? இப்ப உதாரணத்துக்கு என் மேல என் பேர்ல அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டாங்கன்னு எனக்கு வந்துருச்சு. ஆனா செக் லீஃப்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுல ஃபில் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அந்த செக் லீஃப் எங்க கொண்டு வச்சிட்டார்? நான் தாவீது கண்டுபிடிச்சிட்டார். சங்கீத புஸ்தகம் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாமே. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி. எங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கிறார்? நான் செக் ஃபுல் பண்ணி கொடுக்கிறார். எங்க? சர்ச்சுக்கு வர மாட்டேன், லேட்டா வர மாட்டேன், அல்லது என்னமோ பண்றாங்கிறவங்களுடைய செக் லீஃபே கிடையாது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பணம் அக்கௌண்ட்ல வந்தாலும் செக் இருந்தா தான் எடுக்க முடியும். இந்த செக் எங்க வச்சிருக்கிறாரு? செக் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் நான் எக்ஸாம் எழுத போறேன், வேலைக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், சர்ச்சை கண்டுக்கிறதே கிடையாது. சர்ச்சை சுத்தம் பண்றதுக்கு கூட ஐயோ முடியாது போங்க அப்படின்னு போயிடுது. செக் லீஃப் இங்கே தான் இருக்குது. இங்க சம்பூர்ணத்தை உள்ள வச்சிருக்கிறார். தம்முடைய ஆலயத்துல உன்னுடைய நன்மைக்காக போஷிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப சம்பூர்ணமான சாப்பாடு சாப்பிடுற நீங்களும் நானும் எப்பேற்பட்ட சம்பூர்ணமான சாப்பாடு சாப்பிடுறோம்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்குது. யாருக்கு ஆண்டவர் சம்பூர்ணமான சாப்பாடு கொடுக்கிறார்னா, விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்றார். எந்த ஆத்மாவுல விடாய்த்து இருக்குதோ, விடாய்த்த ஆத்மாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, விடாய்த்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும். அந்த விடாய்த்த ஆத்மாவைத்தான் தேவன் என்ன பண்றாரு? சம்பூர்ணமடைய செய்கிறார். திருப்தி அடைஞ்ச ஆத்மாவை இல்ல. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல கர்த்தர் தாவீதின் இடத்துல சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிற போது 600 பேர் தாவீதோடு கூட இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போய் ஒரு 200 பேர் நின்றாங்க. நடு ஆத்துல ஒரு கூட்டம் நிக்குது. அவங்க யார் அப்படின்னா 15வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம். தொடர்ந்து போனான், விடாய்த்து போனபடியினால் நின்று போனான். இவங்க நல்லவங்க, ஆனா என்ன இல்ல பலன் இல்லை. தாவீதோடு கூட பின்தொடர்ந்து வந்தவங்களுக்கு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. விடாய்த்து போய் நின்றுட்டாங்க. நிறைய நேரம் நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஆனா செய்வதற்கு என்ன இருக்காது? கையில மணி இருக்காது, அல்லது பலன் இருக்காது. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடைச்சிருந்தா நான் கூட என்ன பண்ணிருப்பேன். என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய செய்வார். ஆத்மாவுல ஒரு விடாய்த்து போய், ஐயோ தாவீது இப்படி யுத்தம் பண்ண போறாரே, தாவீதோடு கூட 200 பேர் போறாங்களே, என்னால போக முடியலையே, என் பலன் இப்படி போயிருச்சேன்னு நீங்க விடாய்த்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க திருப்தியாய் ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமடைய செய்வார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு எது சம்பூர்ணம் அப்படிங்கிறது தெரியாமலேயே எதையோ சம்பூர்ணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு ஒரு வீட்டை கட்டணமா இருந்தா என்ன தேவை? பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே இடித்து போடுகிறார். அப்ப பைபிள் எதை சொல்லுதுன்னா, வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். அப்ப எல்லா பெண்களும் புத்தி இல்லாம தான் டைவர்ஸ் வாங்க போறாங்க. அவங்க செம்ம புத்தி, பயங்கரமான புத்தி வச்சு ஒரு நல்ல வக்கீலை பார்த்து அந்த வக்கீல்கிட்ட போய் இவர் செஞ்ச எல்லா தப்பையும் நோட் பண்ணி இதெல்லாம் கொடுத்து இவர்கிட்ட எனக்கு இவரோட கூட வாழ்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியல, எனக்கு இவர்கிட்ட இருந்து என்ன பண்ணி கொடுங்க, விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு கேட்கிற பெண்மணிக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தமா? எஸ்தருக்கு புத்தி இருந்துச்சா இல்லையா? நான் சர்ச்சில் இருக்கிற எஸ்தர் அக்காவை கேட்கல, பைபிள்ல இருக்கிற எஸ்தருக்கு என்ன இருந்தது? புத்தி இருந்தது. அந்த புத்தியை எங்க கொண்டு செலுத்தினாங்கன்னா
அன்புல போய் செலுத்தினாங்க. ஆமென். எத்தனையோ பெண்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாயிட்டாங்க. நான் குடும்பத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணல, ஆயத்தமான. முதல் மனுஷிய தேவன் உண்டாக்கி கொண்டு வந்து கொடுக்கல. ஆதாம கல்யாணம் முடிச்சு கொடுத்த போதே ஒரு பெண்ணை உண்டாக்கி ஆதாம கொடுத்தாங்க. பைபிள் சொல்லுதா? என்ன சொன்னாங்க? 2வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் வாசிங்க. ஏவாளை உண்டாக்குற போது என்ன பண்ணினார் அப்படின்னு, மனுஷன் தனிமையா இருப்பது இல்லையா? 2வது அதிகாரத்தினுடைய மனுஷிய செஞ்ச நாள் என்ன, எந்த இடத்துல இருக்குன்னு இருக்கா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி எடுத்து அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கியா உருவாக்கிய? நீங்களாம் உண்டாயிருக்கீங்களா, உருவாயிருக்கீங்களா? ஹலோ, நிறைய பேர் உண்டாகி போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் உருவாக்குனார். உருவாக்குவதற்கு தேவன் டைம் எடுக்கிறார். தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு வீட்டுல போய் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கும், தன் பக்கமா அதை பார்த்தோம். உண்டாயிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. வயசு வந்துருச்சு, 22 வயசு வந்துருச்சு, நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு கல்யாணம் முடிச்சுட்டு போறது 3 மாசத்துல பாருங்க வீட்டை 2 என்ன பண்ணிட்டு போயிடும். சூப்பரா பிரியும். நூலு தனித்தனியா பிரியுதோ இல்லையோ, அந்த பையன் அம்மா அப்பாட்டு வந்து அழகா பிரிக்கும், அவன் அக்கா தங்கச்சிட்டு இருந்து பிரிக்கும். ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து, ஆண்களை மாத்திர பெண்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பு தண்ணியை மாத்துமா, தண்ணி உப்பு மாத்துமா? ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் உப்பு எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்களா? உப்பு தண்ணியை மாத்துதா, தண்ணி உப்பை மாத்துதா? தண்ணி மாத்திருதா? இப்ப வைக்கிற ஒரு இந்த இடத்துல ஒரு கிளாஸ்ல தண்ணி வைக்கிறோம், என்ன சால்ட் வச்சுக்கோம், அதனால ஒரு சால்ட் டாடா சால்ட். டாடா சால்ட்டை கொண்டு வந்து உள்ள போட்டுறோம். போட்டதுக்கு அப்புறம் தண்ணி சால்ட்டா மாறிடுச்சா இல்ல சால்ட் தண்ணியா மாறிச்சா? பெரிய குழப்பமா இருக்கு. நான் கேட்டது, நான் உங்களை பார்த்தீங்கல்ல, இந்த இடத்துல தண்ணி வச்சிருக்கிறோம், தண்ணியில கொண்டு வந்து டாடா சால்ட்டை போட்ட உடனே சால்ட் தண்ணியா மாறிச்சா, தண்ணி சால்ட்டா மாறிச்சா? சில பிள்ளை சொல்லுது தண்ணி சால்ட்டா மாறிச்சு. இது தமிழ்ல விளங்க, உப்பு தண்ணியில கரைஞ்சிருச்சு. சில பேருக்கு தமிழ் விளங்காதனால சொல்றாரு உப்பு தண்ணியில. அப்ப நான் கேட்கிறேன், இங்க தண்ணி தெரியுதா, உப்பு தெரியுதா? அப்ப ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போன உடனே அவன் கரைவானா, அவங்க கரைவாங்களா? புரியுது? சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறணுமா, தேவன் மாறணுமா? ஓ, அப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு நாம மாறணுமா, அவங்கள நமக்கு மாத்தணுமா? நாம தான் மாறணும். பக்கத்துல கை முடிச்சு, எப்படி இருக்கீங்க வீட்டுல? வேலை ஸ்தலத்துல போய் நாம மாறணுமா, அவங்க மாறணுமா? நாம தான் மாறணும். இப்ப சம்பூர்ணங்கிறது என்னன்னா, உபதேசம் உள்ள வர வர ஆள் என்ன பண்றாரு, மாறுறாரு. இந்த சம்பூர்ணம் அடைய 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 என்ன ஆயிடுறோம்னா, பிரச்சனைக்கு இடமே. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்நியவாசிகளை திட்டிட்டு வர முடியாது, அல்லது இங்க உபவாசம் போட்டு அதை பேய்களை துரத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. தேவன் நம்மளை கரைய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது எப்ப தெரியும் தெரியுங்களா, உப்பு இருக்குதா இல்லையான்னு எப்ப தெரியும்? குடிச்சு பார்க்கும் போதுதான் தெரியும். ஓ, நார்மல் வாட்டர்ல இது என்ன வாட்டரு, சால்ட் வாட்டரு, உப்பு தண்ணி.
அதுபோல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவினுடைய உபதேசத்தினாலே நம்ம ஜீவன் முழுவதும் என்ன பண்ணப்படுது, மாறிட்டு வருது. சம்பூர்ணங்கிறது சாப்பாட்டுல சம்பூர்ணம் இல்ல. இஸ்ரவேலின் மக்கள் 40 வருஷமா என்ன சாப்பிட்டாங்க? இந்த வானத்திலிருந்து வந்த மண். அது எப்படி இருந்தது? நம்ம தேனிட்ட பணியாரம் போல ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்திருக்கு. அவங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தாங்களா, இல்ல அவங்கள ஹெல்த்தியா இருக்க பண்ணினதுக்கு வேற ஏதாவது உதவுச்சா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும். உங்க இருதயத்துல என்ன இருக்குதுன்னு நீங்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தெரியும். யாரோ என்னென்னமோ நினைக்கிறாங்கிறது பெருசு இல்லைங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன். நிறைய நேரம் நானே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்னும் ரொம்ப பெரிய ஆளா நினைக்கிறேன், இல்ல ரொம்ப கேள்விப்பட்டவனாவும் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சாப்பாட்டுல மனிதர் வாழல, மனுஷன் தேவனால படைக்கப்பட்டபடினால தேவனால என்ன பண்றான், வாழ்றான் என்பதை நீ முதல்ல அறியும்படியா இந்த 40 வருஷமா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாப்பாடே இல்லாம நடத்தியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் ஏதாவது இல்லை அப்படின்னா நம்ம மனசு என்ன ஆயிருது, நம்ம இருதையும் பாருங்க சோர்ந்து போயிருப்பாரு. நம்ம கேட்டது நடக்கல, சோர்ந்து போயிடுவோம். நம்ம விரும்பினவங்க நம்மளை அழைக்கல, சோர்ந்து போயிடுவோம். அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு போனோம், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல, நம்ம என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து. நம்ம இருதயம் எனப்பட்டது எதை சார்ந்து இருக்குதுன்னா, இந்த மண்ணை சார்ந்தே ஓடிக்கொண்டிருக்கிறபடினால இதுல இருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி இப்ப எதை சார்ந்து வாழ வைக்கிறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரையே நோக்கி வாழ வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப சம்பூர்ணங்கிறது எங்க வருது சாப்பாடுனா, என் ஆத்துமாவை போஷிக்கிறார், என் ஆத்துமாவை புஷ்டியாக்குறார். என் ஆத்துமா வாழுகிறது போலதான் என் வாழ்க்கை என்ன பண்ண போகுது, அமைய போகுது. இன்றோடு என் வாழ்க்கை முடிய போறதில்லை, இந்த வருடத்தோடு என் வாழ்க்கை முடிய போறதில்லை. தேவன் எனக்கு முன் குறித்தது எல்லாம் நிச்சயமா என்ன பண்ணும், நிறைவேறும். அது நிறைவேறக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் சில காரியங்களை என் வாழ்க்கையில் என்ன பண்ணல செய்யும். சில காரியங்களை தேவன் எனக்கு எப்பயோ சொல்லிட்டாரு. ஆபிரகாமுக்கு 75 வயசுல சொன்னது போல உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னது போல எப்பயோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஏன் நிறைவேறல அப்படின்னா, நான் கொடுத்ததை சார்ந்தவரை தவிர கொடுத்தவரை என்ன பண்ண மாட்டேன், சார மாட்டேன். இந்த 40 வருஷம் அவங்களை நடத்தினதுனால தாங்க இன்றைக்கும் அந்த தேசம் என்ன தேசமா இருக்குது, இஸ்ரேல் தேசமாவே இருக்கு. ஒருவேளை 4 நாள்ல போய் சேர்த்திருந்தாருன்னா என்ன மாறி இருப்பாங்க, தேசத்தின் பேரே மாறி இருக்கும், தேசத்தினுடைய கல்ச்சரே மாறி இருக்கும். அப்ப ஒரு சூழ்நிலையை தேவன் தாமதித்து நடத்துறது எதற்காகனா, தலைமுறை தலைமுறைக்கும் அவர் தேவனாய் இருக்கணுங்கிறதா. இந்த சம்பூர்ணத்திற்காகவே சில காரியங்களை தேவன் தாமதித்து கொடுக்கிறார். இந்த தாமதத்துல நடக்கிற சில காரியம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதன் என்ன பண்றான், தேவ சாயலை தரித்து போறான். அல்லேலூயா. இரண்டாவது திருப்தி ஆக்குறாராம். எதுவுமே திருப்தி ஆகிறது இல்லை பாருங்க. பேசுறதுனால வாய் என்ன பண்றது தெரியாம திருப்தி ஆகிறது இல்லை, பார்க்கறதுனால கண் திருப்தி ஆகிறது இல்லை, கேட்கறதுனால காது திருப்தி ஆகிறது இல்லை. மழை பெய்யுது, பூமி குடிச்சதுக்கு அப்புறம் நல்ல மழை பெய்ஞ்சிருச்சு அப்படின்னு திருப்தி ஆகுதுன்னு பார்த்துக்குவீங்களேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுது, தனிவே காணும். மறுபடியும் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் திருப்தி இல்லாத ஒரு பூமியில எனக்கு எதில் ஆண்டவர் திருப்திப்படுத்துறார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வீட்டுல போய் வாசிங்க. 6வது அதிகாரம் 5ல இருந்து 10 வரைக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி பிலிப்புவின் இடத்துல கூப்பிடுறார். பிலிப்புவின் இடத்துல கூப்பிட்டு
இவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். ஆனா அவர் அற்புதம் செய்ய போகிறார் என்று அறிந்து, வாசிக்கலாம், அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். யாரை சோதிக்கும்படியா? பிலிப்புவை சோதிக்கும்படியா கேட்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டயே டெஸ்ட் பண்றாரு. எப்பேற்பட்ட டெஸ்ட் பண்றாரு? இவங்களுக்கு கொடுக்கலாமா? உதாரணத்துக்கு நம்மளே வச்சுக்கலாங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு 10 இந்த சைடில் ஒரு எத்தனை சென்ட் கேட்கலாம்? இந்த சைடில் எத்தனை சென்ட் கேட்கலாம்? எத்தனை கிரவுண்டு கேட்கலாம்? இங்கிட்ட ஒரு கிரவுண்டு, இங்கிட்ட என்ன கேட்கலாம்? ஒரு கிரவுண்டு. இப்ப 2 கிரவுண்ட கொடுக்கலான்னு தேவன் பிளான் பண்ணிட்டு வந்து நம்மள்கிட்ட எப்ப அந்த 2 கிரவுண்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாருன்னு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சென்ட் 1900 போகுது, 2000 ரூபாய்க்கு போகுது. அப்ப ஒரு சென்ட்டுக்கு 2000னா எவ்வளவு ஒரு கணக்கு போடணும். கணக்கு போட்டு முடிச்சு இங்கிட்டே கணக்கு போட்டு கடைசியா ஒரு 16 லட்சம் தேவைப்படும் ஆண்டவரே. இந்த 16 லட்சத்தை கொடுக்கிறதுக்கு யாரையாவது ஏவுங்க ஆண்டவரே. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா செண்டு வாங்கணுங்கிற எனக்கு இல்லை, போயிடுச்சு. விலைவாசி வாங்கினதில்ல. ஆமே, நான் இன்றைய நிலவரத்தில் சொல்றேன். பிலிப்பு நம்மள மாதிரி தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவன்கிட்டயே வந்து கேட்கிறார். எத்தனை நாள் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாரு இவரு? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு ஆர்டினரியா எழுதியிருக்கான. மத்தேயுல 3 நாள் கூட்டமாமா. எத்தனை நாள் கூட்டம்? 3 நாள் கூட்டத்திலேயே முன்னாடி உட்கார்ந்து செய்தியை கேட்டு 3 நாள் எங்கேயும் போகாம இருந்த இந்த மண்டையில என்ன ஏறல? நம்மளும் பாருங்க, 3 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, மண்டையில இந்த செண்டினுடைய விலை எவ்வளவுன்னு தெரியுதே தவிர என்னை அழைத்த தேவன் யார் என்று என் மண்டையிலே புரியுது. அல்லேலூயா, அல்லேலூயாவே காண, அல்லேலூயா. இப்ப கேட்ட உடனே தலைவர் ஏராளம் தாராளமா எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 50 பேரா என்ன பண்ண சொல்றாரு? உட்கார வைக்க சொல்றாரு. அந்த இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்குன்னா புல்லுகள் நிறைந்த ஒரு ஸ்தலம். கர்த்தர் எதை செஞ்சாலும் ப்ராப்பரா செய்யறாரு, ஒழுக்கத்தோடு செய்யறாரு. ஆமென். பிள்ளைங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? எதுக்கு ஸ்கூலுக்கு? படிக்கிறதுக்கு அனுப்புறோம். ஒழுக்கத்துக்கு தான் அனுப்புறோம். ஃபர்ஸ்ட் துணியில பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஒரு யூனிஃபார்ம் போடணும். நெகை வெட்டுறதுல இருந்து நெய் பாலிஷ், மத்த அது இது தலைமுடி இடி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிற ஸ்கூலு ஒரு 12 வருஷத்துல ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு பிள்ளைய என்ன பண்ணிடும்? ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஒழுக்கத்துக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்புனது. ஆனா ஸ்கூல்லையே பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க? படிப்பையே போக்கஸ் பண்ணி மண்டையில எதை விட்டுட்டாங்க? இப்ப ஒழுக்கத்தை விட்டுட்டாங்க. உலகம் முழுவதும் பாருங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அங்கெல்லாம் என்னத்தை வச்சிருக்கிறாராமா? ஆதியாகமம் 1-2 வசனங்கள்ல வாசிச்சு பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, இருள் இருந்தது. அங்க ஒழுங்கின்மையா இருந்ததை ஒழுக்கமாக்கி அதுக்கப்புறம் அவருடைய கிரியைகளை உள்ள வச்சார். பைக்கில் போகும்போது என்ன போட்டு போனோம்? இது ஒழுக்கமா? ஒழுக்கம் இல்லையா? கார் ஓட்டும் போது என்ன போடணும்? சீட் பெல்ட். பைக் வச்சிருக்கிறவங்க என்ன வச்சிருக்கணும்? ஹெல்மெட் வச்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சிருக்கணும். எல்லாமே அந்த எல்லாம் கரெக்டா இருந்தா காமிச்சொன்னே போயிடும். ஆனா இதெல்லாம் யார் ஏற்படுத்தினார்னா தேவன் தான் ஏற்படுத்தினாரு. நிறைய நேரம் நம்ம எதை விட்டுறோம்? ஒழுக்கத்தை விட்டுறோம். அற்புதம் நடக்கும். சர்ச்சு 9 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வரணும்? சார் நாங்க 12வது வரைக்கும் ஒழுக்கமா தான் இருந்தோம். காலையில் 9 மணிக்கு மணி அடிப்பாங்க, 8:50 பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. அது ஸ்கூல் ஒழுக்கம் சார், அது ஸ்கூலுக்காக சொல்லி கொடுத்தது. சர்ச்சில் 9 மணிக்குன்னா அல்ல, இயேசுநாதர் ரொம்ப அன்பானவர், நாங்கள் லேட்டாக தான் வருவோம். எப்படி அற்புதம் நடக்கும்? மனசு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் மாற்றி பாருங்க, அற்புதம் நடக்கும் பாருங்க. அல்லேலூயா. அது புல்லுகள் நிறைந்த இடத்துல 50 பேரை உட்கார வச்சு எதுக்கானா
ஒருவேளை இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, 3 நாள் சாப்பிடல, கிட்டத்தட்ட புருஷர்களே 5000 பேர், என்ன நடந்திருக்கும்? ஒழுக்கம் இல்லாம சாப்பாடு கொடுத்திருந்தாருன்னா இயேசுநாதரு அங்க என்ன நடந்திருக்கும்? இயேசுநாதரே செத்திருப்பார். உண்மையாதுதான், ஒண்ணு கிடையாது. பிலால் பிரியாணிக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கே அடிச்சு மோதிட்டு போய் நிக்கிறாங்க, டோக்கனை வாங்கிட்டு. பிலால் பிரியாணிக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு, மீனும் அப்பம்னா 5000 பேர் 3 நாள் பசியா இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? பைபிள் அப்படி இருந்திருக்குது. எலிசாவின் நாட்களில் பசியா இருந்தவங்க ஒருத்தரை மிதிச்சு, சோறு கொடுக்கிற இடத்துல நின்ன மந்திரியுமே மிதிச்சு கொண்டுட்டாங்க. ஹலோ, இயேசுநாதரே மிதி உண்டி செத்துருக்கார். உண்மை அதுதான். அப்ப அந்த 5000 புருஷர்களால அடுத்து எதுவுமே நடந்திருக்காம போயிருக்கும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ப்ராப்பரா எதையும் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்து மீதியா எத்தனை கூட இருந்ததாமா? ஒன்றும் சேதமாகாதபடி சேகரித்து வைங்கள் அப்படின்னாங்க. மீதி எத்தனை கூட இருந்துச்சு? எத்தனை கூட இருந்தது? எத்தனை கூட இருந்தது? கொஞ்சம் பைபிளை பார்த்துட்டு என்னைய பாருங்க. இப்ப இது இங்கே இருந்தது, இப்ப இது இங்க வந்துருச்சு. நான் தெருவில் போறேன், வரும்போது இது இல்லாம தான் வந்தேன், இப்ப போகும்போது இதோட போறேன். நீங்களே சிரிக்கிறீங்க. பாக்குறவங்க என்ன கேட்பாங்க? வைத்தியம் என்ன கேட்பாங்க? உங்களை நிறைய பேர் அப்படி கேட்டாங்க, எல்லாரையும் அப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறாரு. பாக்குறவங்க என்ன கேட்பாங்க? நான் பாஸ்டர் போகும்போது வெறுங்கையோட போனீங்க, பெண்ணை தூக்கிட்டு வரீங்க, ஒரு செடியை தூக்கிட்டு வரீங்க, இந்த செடி எங்க இருந்து வந்தது? நான் என்ன சொல்லுவேன்? இந்த மாதிரி சர்ச்சுக்கு போனேன், இந்த சர்ச்சில் என்ன பண்ணாங்க? செடி கொடுத்தாங்க. அவரு நினைப்பாரு, ஓ சர்ச்சில் செடி கொடுக்குறாங்களா? அவர் வருவாரு. எது வருவாரு? இது பைத்தியமா நினைச்சீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், பார்க்க பைத்தியம் நம்மள. இப்ப கூடையில 12 கூடைய சுமந்துட்டு போறவங்களை பார்த்துட்டு கேட்பாங்க, பிரதர் கூடையில என்ன? கூடையில என்ன? பைபிள்ல அவங்க கூடையில என்னங்க? அப்பமும் மீனும். அவங்க என்ன சொல்லுவாங்க? கூடையில என்னன்னா என்ன சொல்லுவாங்க? அப்பமும் மீன். அடுத்த வேலை எங்க இருந்து வரும்? இது எங்க இருந்து? நீங்க போகும்போது கூடையும் இல்ல மீனும் இல்ல, இப்ப கூடை மீன் தலையில வந்துருச்சு. எங்க இருந்து வந்தது? சார் இந்த சர்ச்சுக்கு போனோம், மண்டையில எப்படியோ எண்ணத்தோட உள்ள போய் உட்கார்ந்தோம், இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. இப்ப மண்டை எண்ணத்துல நிக்குது. இந்த மண்டை இப்ப எதை சுமந்துட்டு இருக்குது? உங்க மண்டை என்னத்தை சுமக்குது? கூடையில அற்புதத்தை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சபைக்கு வர பிள்ளையே, உன் மண்டையில உலகத்தான் யோசிக்கிற மாதிரி யோசிக்காத, உன் மண்டை தேவனுடைய அற்புதத்தை சுமக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப 12 பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் 5 மீன் 2 அப்பத்துல வந்ததில்ல, இயேசுபாவல வந்தது. மண்டை அப்படியே கரைச்சி எடுத்துறாரு. அல்லேலூயா. திருப்தி இதுல வரணும். நம்ம மண்டை எதையோ அவனுக்கு அப்படி நடந்துருச்சு, எனக்கு ஒன்றும் நடக்கலையே, அவங்களுக்கு அந்த வீடு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த வீடு வரலையே, அவங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை கல்யாணம் ஆகலையே. இன்னைக்கு யாரோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கிறோம்? பக்கத்துல கத்தரற்ற மனுஷனை கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? 3 நாள் பிலிப்பு மாதிரி தான், மீட்டிங்ல உட்கார்ந்து போறப்போ ஒண்ணுமில்லாம போயிட்டு அதை நீ அப்படி போகக்கூடாது. நீ அற்புதத்தை சுமந்து கொண்டு போகணும். 4 பேர் ஓ சிந்தையை பார்த்து கேட்கணும், எப்படி பிரதர் இப்படி எல்லாம் மாறினீங்க? அல்லேலூயா. இது எப்ப மாறு தெரியுங்களா? நம்ம தலை எப்ப மாறு தெரியுங்களா? நம்ம தலை எப்ப மாறும்? உங்க தலை எப்ப மாறும்? அவர் எனக்கு தலையாகும் போது மாறி. அவர் எப்படி வந்தாரோ அற்புதத்தை தலை மேல சுமந்துட்டு வந்து அந்த மீட்டிங்ல உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. உட்கார்ந்து முடிச்சு போறவங்க மேலையெல்லாம் எனக்கு வச்சு விட்டாரு, அற்புதத்தை சுமடா அப்படின்ட்டாரு. நீ 12 சீசனும் எதை சுமக்க மாட்டாங்க? சந்தேகத்தை சுமக்க மாட்டாங்க, உலகத்தான சுமக்க மாட்டாங்க. அதிசயமா ஆண்டவர் நடத்துவார். எது உங்களுக்கு அதிசயமா தெரியுதோ தெரியலையோ, கர்த்தருடைய வேத வசனம் அதிசயமா தெரியணும்.
உடைய ஆலயத்தில் உடைய அதிசயங்களை தியானிப்பேன் சங்கீதக்காரர் சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். பிலிப்பு என்பவன் சமரியாவில் உள்ள போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். யார் இது? இந்த அப்பம் கேட்டாரு பாருங்க, அவர்தான். எங்க செண்டு இவ்வளவு போகுது, எப்படி வாங்குவோன்னு கேட்டாரு பாருங்க, அவர்தான். இவர் என்ன பண்ணாரம்மா? அற்புதம் செய்யல. இவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணார். அற்புதம் செஞ்சாரு சொல்ல, எதை குறித்து உபதேசம் பண்ணாரு? கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணார். இந்த கிறிஸ்துவை குறித்து அறிகிற ஒரு அறிவு உங்க வாழ்க்கையில வந்துடுச்சுன்னு வைங்களேன், எந்த எல்லையில இருந்தாலும் அவரால் என்னை தூக்கி மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும். ஆமென். வேற சொல்றது, இயேசு மரித்தது உயிர் திறந்த போது பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். வீட்டில் போய் வாசிங்க, யோவான் 21வது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படுது. இப்ப காலையில வந்த போது இயேசு அவர்களை பார்த்து என்ன கேட்டாரு? பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது, அவங்க பிள்ளைகளா தடுமாடுதான். சில டீச்சர்மாரெல்லாம் பிள்ளைகளை திட்டுவாங்க, அட தடுமாடு, இவ்வளவு தூரம் போயிட்டு உனக்கு என்ன பண்ணல, நீங்க திட்டுவாங்க இல்லையா? நாங்களாம் நிறைய வாங்கிடுவோம், இப்படி எரும மாடு மாதிரி இருக்கிறீங்க அப்படி சொல்லி சொல்லியே நாங்க மாடு மாதிரியே தான் இருந்தோம் பாருங்க. மனுஷனா எங்களை எந்த டீச்சருமே பார்க்கல, நாங்க மனுஷனா எந்த மாதிரி நடக்கல. ஆனா இங்க தலைவர் வர்றாரு, 3 வருஷமா அற்புதமா நடத்தி, அற்புதமா இந்த பூமியில அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எஸ்கேப் ஆக வச்சு இவரு கஷ்டப்பட்டு உயிர் திறந்ததுக்கு அப்புறம் இப்ப சந்திக்கும் போது எப்படி கேட்கிறாரு? பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி தேவனை விட்டு ஓடி போயிட்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அதுக்காக அப்படி பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல. கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரு? பிள்ளைகளா தான் பார்க்கிறார். ஏன்னா சைல்டு, குழந்தைகளா பார்க்கிறார். அவருடைய ஞானத்துல இன்னைக்கு நமக்கு கடுகளவு கூட வரல. அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாராமா? குழந்தைகளை போல பார்த்துட்டு புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டாகிற. இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப வலதுபுறமா போடுங்க. நான் இவன் தலைமுறை வலதுபுறமா போட்ட உடனே எவ்வளவு பிடிச்சதாம கிடைச்சதாமா? திரளான இல்ல, கவுண்டிங்ல வந்தது பாருங்க, 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். இப்பொழுதுதான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் யோவான் நமக்கு ஐடியா கொடுத்தது யாரு? கர்த்தர். ஹலோ, நமக்கு ஐடியா கொடுத்தது யாரு? உங்களுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? சில பேருடைய ஐடியால போய் சிக்கிக்காதீங்க. சொன்னார் நமக்கு ஐடியா கொடுத்தது, நமக்கு கவுன்சிலிங் கொடுத்தது யாரு? இயேசு கொடுத்தாருன்னா உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? ஹல்லேலூயான்னு சொல்லினார். இம்மீடியட்டா எதுல குதிச்சிட்டாரு? கடல்ல குதிச்சிட்டாரு. ஏன்? வஸ்திரம் இல்லாத இருக்கிறவராக சட்டை தானே போடணும். ஹலோ, என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் படகுல இருக்காங்க, அதுல ஒரு ஆள் வரலன்னு வைங்களேன், தோமா வரல, இன்னொரு ஆள் சூசைட் பண்ணிட்டாரு, 9 பேர். இம்மீடியட்டா எதில் குதிச்சிட்டாரு? கடலை குதிச்சு. ஏன் குதிச்சாரு? முன்னாடி போய் நம்ம என்ன பண்ணிடலாம்? இயேசுவை கரெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பண்ண அக்குறமா இவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? நிறைய நேரம் பாருங்க, தன் பாவத்தை உணர்கிறவன் உங்களை அக்செப்ட் பண்ணி தப்பு பண்ணிக்கிட்டீங்கன்னா முந்தி போய் ஆண்டவர்கிட்ட சரண் வச்சு சூப்பரா ஆண்டவரோட அன்பு கூட பார்க்க முடியும். ஆண்டவரை போல நேசிக்கிற உலகத்தில் ஒரு யாருமே இல்லை. மற்ற 9 பேர் உள்ள நிற்கும் போது இவன் என்ன பண்ணிட்டான்? திடீர்னு இவங்கெல்லாம் படகுல வர்ற முன்னாடி தலைவர் எங்க போயிடலாம்? ஆண்டவரே நான் அப்படி பண்ணிருக்க கூடாது ஆண்டவரே, முந்தி அடிச்சுட்டு ஒன்னா விட பாருங்க, அவனிடத்துல தான் திரும்ப ஆண்டவர் பேசுறார்.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது எல்லாரிலும் அன்பாக இருக்கிறார். கிறிஸ்து எனப்பட்டவர் அன்பானவர். அந்த அன்பான தேவனை நீங்க அறிய 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 உங்க பாவம் உங்களுக்கு மேல நிற்காது, உங்க பரிசுத்தமும் மேல நிற்காது. இவைகளை போக்குறவரும் அவைகளை கொடுக்கிறவரும் ஆகிய தேவன் தான் முன்னாடி நிற்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இல்லையா? நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க, முந்தி அடிச்சு வந்து இயேசுட்ட, ஏசப்பா உனக்கு அவர் என்ன நல்லவனா வாழ வைக்கிறேன், யாரால முடியாதுன்னு நீங்க சரண்டர் பண்ணி பாருங்க. உங்களோட ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசும். நிறைய நேரம் எனக்குள்ள அந்த லிஸ்ட் இருந்தது. நான் ரொம்ப நல்லவன், நிறைய பாஸ்டிங் போட்டேன், நல்லா ஜோம் பண்ணேன், நான் அப்படியெல்லாம் பண்ணேன், இப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டேன், இதெல்லாம் விட்டேன். எனக்கு இந்த வசனம் என்னோட இடைவெள ஆரம்பிச்சதோ அதுலேருந்து என்ன நடந்தாலும் சரி, எல்லாரும் நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் பாவியாக இருந்தாலும் சரி, நான் உங்களுடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவன். அப்படி பேச பேச ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு வசனத்தின் மூலமாக என்னோடு இடைபடுகிறதை நான் மனசார உணர்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார். இதுதாங்க அதிசயம். இந்த அதிசயத்தை தான் சீசர்கள் போதிச்சாங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்னாங்களாம். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை காமிச்சிட்டு வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 7 to 12 வரைக்கும் இந்த அதிசயத்தை அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் போதிச்ச போது அதுல ஒரு மந்திரிக்கு கையிலா கொடுக்குற ஒருத்தர் தெரியலாம். அவன் இதை உள்ள வர முடியாதபடி எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறான். அந்த இடத்துல வேத சொல்லுது, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பங்கிலே, நீ சூரியனை காண மாட்டாய் என்று சொன்ன மாத்திரத்துல அவன் குருடனாய் போய்விட்டான். அந்த இடத்துல வேத சொல்லுது, மந்திரி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார். நாங்க யோவான் சொல்றார், அவர் கர்த்தர். இங்கே அவர் இதே மனுஷன் பேசுறாரு, கர்த்தருடைய உபதேசம். ஆண்டவர் உங்களையும் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். நாம் பாவத்தோடு நரகத்திற்கு போவது தேவ சித்தம் அல்ல. பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய ஜீவனுக்குள் போவதுதான் தேவனுடைய சித்தம். வருக இந்த நாள்ல நீங்க சம்பூர்ணமா சாப்பிடணும். ஆமென். வசனத்தை நல்லா கேளுங்க, நல்ல வசனத்தை கேளுங்க. தேவனால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அவர் நம்மளை திருப்தியாக்க முடியும்னு அவர் விசுவாசிங்க. கடைசியா தேவனுடைய வசனம் தான் அதிசயம். அவர் பேசுகிற வார்த்தையில நம்ம வாழ்க்கை கட்டப்படும். அல்லேலூயா. அதை நம்புங்க. என்ன சொல்லி, ஜனம் ஒருபோதும் நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்க அப்படிங்கிற பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு வேர்டு வந்தது. சாம்பலுக்கு பதிலாக அப்படி இல்லையா, சாம்பலை சிங்காரமாக்கி. நான் அது வரைக்கும் அதை சாம்பல்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னவாயிடுச்சு, அது சிங்காரம் எனக்கு என்னவா தெரிஞ்சிருக்குது, சாம்பலா தெரிஞ்சிருக்கு. உங்கள் துக்கம், அதாவது துக்கத்தை சந்தோஷமா மாத்துறவர் இல்ல, நீ நினைச்சு கொண்டிருந்த துக்கம் தான் உனக்கு சந்தோஷம். அது உணர்வடைய பண்ணுவேங்கிற. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு மேன்மையான இடத்துல வைக்கணுமா இருந்தா, நான் அவரை சார்ந்து சீயோன் குமாரத்தி தேவனுடைய பிள்ளை, எனக்கு பூமியில ஆண்டவர் நன்மையை மாத்திரம்தான் செய்ய போறார். சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமா கொடுக்க போறார்.